If the voltage across the bulb rated 220 volt 100 watt, ஒரு பல்ப்ல நம்ம கனெக்ட் பண்ண வேண்டியது 220 வோல்ட், பவர் அது வோல்டேஜ், பவர் அது வித்ஸ்டாண்ட் பண்றது 100 வாட் அப்படின்னு கொடுத்துருக்கு. Drops 25% of the rated value. இதுதான் நீ முக்கியம். The voltage 2.5% drop ஆயிடுச்சு. Voltage drop ஆகுது. The percentage rated value of power would decrease by. பவரோ டிகிரீஸ் ஆகும். இது மாதிரி பவருக்கு ஃபார்முலா, இந்த பவர் லாஸ் ஃபார்முலா V squared by R. இதான் பவர் லாஸ் ஃபார்முலா. அப்போ del P by P into 100 is equal to 2 into del V by V, del B by V. அவ்வளவுதான். R is constant. இதுதான் ரிலேஷன். இப்போ இந்த டிராப் ஆன வோல்டேஜ் ஆக்சுவலா இது பவர் லாஸ், இது லாஸ் ஆஃப் வோல்டேஜ், ரெடியூஸ் ஆன வோல்டேஜ் டெல்வி. இந்த வேல்யூ தான் இன்டூ 100 தான் 2.5 into 2% will be power loss del P by P into 100. அதான் கேட்டிருக்கு. ஆன்சர் இஸ் 5%. இது ரொம்ப சிம்பிள் மெத்தட்ல நான் போட்டேன். நீ போட்டு வோல்டேஜை வச்சு 2.5 ரெடியூஸ் ஆகி ஆக்சுவல் ஃபார்முலா என்ன வரும்னா இதுல டெல் பின்றப்போ இனிஷியல் பவர் மைனஸ் ஃபைனல் பவர் பை இனிஷியல் பவர் into 100 will be equal to initial voltage, final voltage by initial voltage 2 times. போட்டு கால்குலேட் பண்ணேனாலும் இதேதான். நீ இனிஷியல் வோல்டேஜ் 2.5% ரெடியூஸ் ஆயிடுச்சு. அதை விட இவ்வளவு டிஃபிகல்ட்டா போடுறதை விட இந்த ஃபார்முலாவை நம்ம ரொம்ப சிம்பிளா போட்டுட்டோம். ஏன்? சேஞ்ச் இன் பவர், ஃபால் இன் பவர், the power degrees தான் கேட்டிருக்காங்க. del P by P into 100 percentage of power loss. என்ன கொடுத்துருக்காங்க? percentage of voltage loss கொடுத்தாச்சு. ரிலேஷன் நமக்கு தெரியும். இதான் ரிலேஷன். அது வந்து கொண்டு வந்துட்டோம். ஈஸி மெத்தட்ல அடாப்ட் பண்ணு. 5% is the answer.